ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷோபிஸ் டைம். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு vlog ஷூட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு பிஃபோர் டே ஈவினிங் குட்டி கிருஷ்ணரை இப்போ ரெடி பண்ண போகிறோம். ட்ரெஸ், காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தூங்கிட்டு இருக்கான். எந்திரிச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இன்னும் இங்கே தூக்கம் தெரியல. இது நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்கில் பொட்டு வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே கோஆப்ரேட் பண்ணான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் இது வேண்டாம், வேறு ட்ரெஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டோம். கிரீடம் வச்ச அப்புறம் தான் தொட்டு பார்த்துட்டே இருந்தான். அதை கழட்டுறதுக்குள்ளே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம். 5 மினிட்ஸ்க்கு மேலே தலையில் கிரீடமே இல்லை, போட விடவே மாட்டேங்கிட்டான், தூக்கி வீசிட்டான். ஸோ இப்படி தான் எங்கள் குட்டி கிருஷ்ணரோட என்ஜாய் பண்ணோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங். கிருஷ்ண ஜெயந்தி என்னோடய ஃபேவரட் ஃபெஸ்டிவல். ஸோ பூஜைக்காக கொஞ்சம் ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சில ரெசிபீஸ் இங்கே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே கடலை உருண்டை செய்யலாம். இதுக்கு வெல்லம் அண்ட் ரோஸ்ட் பண்ண கிரவுண்ட்நட்ஸ் வேணும். இது ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கிட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், உருண்டை பிடிச்சிக்கலாம். எங்களுக்கு ஸ்வீட் கம்மியாகவே போதும். ஸோ வெல்லம் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பொட்டுக்கடலை உருண்டை செய்யலாம். இதுக்கு பொட்டுக்கடலையும் ஒயிட் சுகரும் எடுத்துக்கிறேன். ஒயிட் சுகர் பொட்டுக்கடலையோட ஒரு 3/4 குவான்டிட்டி இருந்தால் போதும். நான் அதுக்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ரெண்டுமே நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு முந்திரி நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு கீயில் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இப்படி கையில் எடுத்து பிடிச்சா இந்த மாதிரி உடையாமல் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வரலன்னா இன்னும் கொஞ்சம் கீ ஹீட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு தட்டை செய்ய போகிறேன். இதுக்கு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு அண்ட் பாசிப்பருப்பு மூணுமே ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ் குக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கோங்க. பெருங்காயம் அண்ட் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அரிசி மாவு ஒரு டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு வர மாதிரி பிசைச்சிக்கோங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் தட்டை செய்கிறேன். ஸோ இந்த ரெசிபி நான் ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டா பேஜில் பார்த்தேன். ரொம்ப ஈஸியாக, டேஸ்ட் நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சு. இப்போ தட்டை செய்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவை இப்படி வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. எந்த சைஸ்க்கு வேணுமோ ரவுண்டாக இப்படி கட் பண்ணிக்கிறேன். ஃபோர்க் வச்சு ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டா பூரி மாதிரி பொங்காமல் இருக்கும். ஸோ ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நல்ல க்ரன்ச்சியாக சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் வடை செய்கிறேன். இது எப்பயும் யூஸ்வலாக செய்கிற பருப்பு வடை தான். நெக்ஸ்ட்டு சுகுண்டை செய்ய போகிறேன். இதுக்கு கடலைப்பருப்பு நைட்டே ஊற வச்சுட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கிறேன். இது கூட எவ்வளோ பருப்பு எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மிக்ஸை தோசை மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட். ஸோ எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டே இருப்பேன்.
அடுத்து கிருஷ்ணருக்கு பொட்டு வச்சு ரெடி பண்ணலாம். இப்போ கிருஷ்ணர் பாதம் வைக்கிறதுக்கு அரிசி மாவும் கொஞ்சம் மைதா போட்டுட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாதம் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நானே கையில் வச்சா லேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் ஜானவ் காலை வச்சு நடக்க விட்டுடலாம்னு நினச்சேன். ஆனால் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ஒரு டைம் காலில் வச்சு எடுக்கிறதுக்குள்ளே அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நானே ஆஸ் யூஸ்வல் எப்படி கையில் வைப்பேனோ அதே மாதிரி கையில் டிப் பண்ணி வச்சுட்டு பாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபைனலாக பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் ஃப்ளவர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது பார்த்துட்டு நானும் வைக்கிறேன்னு என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான். ஸோ 2 பேரும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் செஞ்ச நைவேத்தியம் எல்லாம் வச்சு நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான், எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஷோபிஸ் டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.